ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட தி கான்ட்ராக்ட் ஓவர் பார்ட் 3. ஓகேங்களா? பார்ட் 2 எப்படியே கம்ப்ளீட் பண்ணமோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே ஜங்குக் ஜிம்மில் அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு பேக் நெக்கில். அப்படியே ஜிம்மில் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஜங்குக் விடுமா, தப்புடா, எனக்கு மேரேஜ் ஆகிட்டு விடு அப்படி சொல்கிறாங்க. உனக்கு மேரேஜ் ஆகிட்டாங்க பாரு, எனக்கு இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட், விட்டு இப்படி பண்ணாத சொல்கிறாங்க. ஏன்னு எப்படி சொன்னால் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறாங்க, நீ எப்படி சொன்ன இவங்க என்னோட ஹஸ்பண்ட், உன்னோட ஃபேன்ஸை தள்ளி இருக்க சொல்லிட்டு அப்படி சொல்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீ நீ யார் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு கேட்குறாங்க. நான் யாரும் உனக்கு தெரியாதா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு நம்மளது பாஸ்ட், அதை விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. பாஸ்ட்டுன்னு சொல்கிறேன், என்னால் ஒரு செகண்ட் கூட அந்த பாஸ்ட்டு மறக்க முடியும் தெரியுமா, நான் அதே நினச்சிட்டு இருக்கேன்டா, எனக்கு நீ வேணும் ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க, ஜங்குக்கு நீ பேச தப்பு, அங்கே பாரு எனக்கு மேரேஜ் ஆகிட்றா, அந்த கான்ட்ராக்ட் அப்போ முடிச்சுடுவாங்க, கான்ட்ராக்ட்னு சொல்லாத ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுதானே ரியாலிட்டி, அதுதானே சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ வேணும் நம்ம பேபி தூக்கி பார்க்கணும்னு தோணுதுதா, தொடணும்னு தோணுது, ஆனால் என்னால் பேபி கிட்ட போகவே முடியல, ப்ளீஸ்ப்பா என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மில் அப்படியே வந்துட்டு பேக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஜங்கோ டர்ன் பண்ணி பார்க்க கூட அவருக்கு தைரியம் வரமாட்டேங்குது. ஜங்குக்கு யாராவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, விட்டு ஜங்குக்கு நம்மளை தப்பாக பார்ப்பாங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நீ அப்பவும் அப்படி தான் சொன்னேன், ஆனால் நம்ம லிவிங் டுகெதரில் இல்லை சொல்லி பார்க்குறாங்க. ஹாப்பியாக 1 இயர் நம்ம எப்படி ஒரு லைஃப்பில் லீட் பண்ணணும், நம்மள மாதிரி யாராவது இருந்திருப்பாங்களா, அவனால் அதெல்லாம் மறக்க முடியுதா, ஒரு செகண்ட் கூட எல்லாம் மறக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியே ஜங்க் வந்து ஜிம்மில் டர்ன் பண்ண நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கை பார்த்ததும் அவருக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ் தான் வருது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் தப்புடா, நான் மேரேஜ் ஆன பையன்டா சொல்கிறாங்க. நீ என்கேஜ்மெண்ட் ஆன பையன், நீ டேவை மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கோவம் வருது, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணுமான்றாங்க. என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கா சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் ஆகிருந்தா நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணுமா, என்னால் போய் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி பேசாத ப்ளீஸ் தள்ளிப்போ அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு வந்துட்டு கேட்கறதா இல்லை, அவர் ஜங்கு ஜிம்மின் கிட்ட போகிறாரு. ஜிம்மின் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஜங்குக்கு தள்ளிப்போ ஜங்கு சொல்லிட்டு போக நம்ம ஜங்கு பின்னாடியே வராங்க ஜிம்மின் கிட்ட. ரொம்ப 2 பேரும் போய்ட்டு இருக்காங்க. அந்த டெரஸ்லேயே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. நம்ம ஜிம்மின் போய்ட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே இடிச்சு டக்குன்னு உட்காந்துறாரு. ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே கீழே குடிச்சிட்டு ஜிம்மின் கிட்ட போகிறாங்க, கிஸ் பண்ண சொல்லிட்டு ஜிம்மின் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜங்குக்கு தப்பு வேண்டாம், அங்கே பாரு நான் ஒரு பர்சனோட ஹஸ்பண்ட், ஓகே ஒய்ஃப், ஓகேவா, நீ பண்ணுறது தப்பு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நம்ம இருந்தது பாஸ்ட் லைஃப், அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, அது வேறு, ஓகேவா, அப்படி பண்ணக்கூடாது, இது ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி தள்ளி போக சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பண்ணுறது மிஸ்பிஹேவா சொல்கிறாங்க. ஆமாம், நீ பண்ணுறது மிஸ்பிஹேவ் தான், ஹேட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜங்கு ஜிம்மின் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அவருக்கு ஜிம்மில் விட்டு போகவே முடியல. நான் நினச்சிட்டே இருக்கேன்டா 4 இயர்ஸ் அதனால் மூவ் ஆனே ஆக முடியல உன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஆகிட்டேனே சொல்கிறாங்க. என்ன ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்ல, நீங்கள் கூட அப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்ல தெரியல, இப்போ சொன்னால் தான் ஜங்கு கூடுவாங்க சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க. இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன், என்னோட ஐஸை பார்த்து சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கார ஜிம்மில் அவங்ககிட்ட பொய் சொல்லக்கூட முடியாது. அவர் ரொம்ப இப்படி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் மற்றவங்க மாதிரி நம்ம ஒன்றும் இல்லை, லிவிங் டுகெதர் மற்றவங்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம என்ன ஜஸ்ட்டு நம்ம வேறு மாதிரி அட்மிட் பண்ணி இருந்தோம், நம்ம வேறு மாதிரி இருந்தோம்டா, நம்ம ட்ரூ லவ் கேரோட இருந்தோம், நம்ம ஜஸ்ட்டு சொல்லலை அவ்வளோதானே, நீ உண்மையை சொல்லு, மறைக்காமல் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. நீ தான் சொல்கிறாங்க, நான் சொல்லாமல் விட்டு தப்பு தான் எனக்கு புரியுது, ஆனால் ட்ரூவாக லவ் பண்ணேன்டா, உனக்கு எந்த இடத்துல ஃபீல் ஆகலையா, நீ ஒன் டே நான் உன்ட்ட ரொம்ப க்ளோஸாக பண்ணி என்ன சொன்னேன், சொல்லி நான் ஒன் டே பால்கனியில் உட்காந்தோமா, அப்போ நம்ம 2 பேரும் அழகாக அந்த ரெய்னி வந்துச்சு, அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டே நம்மளோட காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். நீ என்னோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு இருந்த, அப்போ கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீ என்ன சொன்ன, அவருக்கு நீ என்ன சொன்ன, எப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தோணுது நீ சொன்னடா சொல்கிறாங்க. இருக்கலாமே சொன்னப்போ நீ அந்த செகண்ட் எந்திரிச்சு போயிட்டேன். நீ சொல்லு, நான் வந்துட்டு என்ன சொன்னேன், எப்பயாவது வந்துட்டு நீ ஒன் டே அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுன்னு சொன்னேன், ஆனால் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன ரூல்ஸ் எதையும் பிரேக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் தெரியாமல் சொல்லிட்டேன். நம்ம ஜங்கு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க ஜிம்மின்கிட்ட. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க பாவண்டா, இவங்க ரொம்ப நல்லவரை சொல்கிறாங்க. அங்கே பாரு, நான் ஒன்று இவங்க வந்துட்டு ஹார்ட் பண்ண சொல்லலான்னா எனக்கு தெரியும், நீ அந்த மாதிரி பர்சன் இல்லை, நீ என்னை தவிர வேறு யாரையும் அப்படி டச் பண்ணி விட மாட்டேன், ப்ளீஸ்மா பொய் சொல்லாத என்கிட்ட, என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாத, என் லைஃப் வந்து அப்படி இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என் லைஃப்பில் அகைன் கம்பேக் வந்துடுறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு தானே சொல்கிறாங்க. அகைன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா, கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா சொல்லிட்டு ஜங்கு கேட்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எப்பவுமே இந்த கான்ட்ராக்டில் தான் இருப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே வந்துட்டு ஜங்கு விட்டு தெரிஞ்சு போகிறாங்க. அங்கே பாரு என்ன சொல்கிறேன்னு கேட்க சொல்கிறாங்க. அவர் எதுவும் சொல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கீழே கோச்சிட்டு போயிடுறாரு. ஜங்கு பார்க்குறாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்காமலே போகிறான் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அங்கே நடந்தது மொத்தத்தையும் ஒரு பர்சன் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பார்த்தது இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு சொல்கிறாங்க,
ஜிமின் பேசுனது இந்த பையன்கிட்டயா? ஜிமினுக்கும் ஜங்குக்கும் தெரியுமா என்ன ஒருத்தர் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல சரின்ட்டு அப்படி தெரியாத மாதிரி கீழே போயிடுறாரு. வேற ஒரு சைடில் நின்றுப்பாங்க. டக்குன்னு கீழே போயிட்டு இங்கே பாரு பேபி சொல்கிறாங்க, டாட்டா சொல்கிறாங்க, மீன் இங்கே வா சொல்லிட்டு கூப்பிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை வெளில கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மம்மாட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வா அது அப்புறமா கேட்டுக்கலாம் வா சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அப்படியே போயிட்டு அவர் அந்த கேபில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே ஜிமின் என்னன்னா இவங்க கேபிலுக்கே வரல. அவர் போயிட்டு கீழே பார்க்கிங்கில் நின்றுட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. யோசிச்சிட்டே இருக்காரு என்ன நடக்குது, நாங்கள் வந்திருக்க கூட தப்போ என்னென்னு ஜவுக்கு பார்த்துட்டு அவாய்ட் பண்ணவும் முடியல, பொய் சொல்லவும் முடியல, கஷ்டப்பட்டு இருக்கேன், ஏன்டா வந்துட்டு இருக்க சொல்கிற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜிமின் வந்துட்டு இவங்க கால் பண்ணுறாங்க. இவங்க பார்க்குறாரு. ஜிமின் சொல்கிறாங்க இவங்க எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, நீ முன்ன பார்த்துக்கிறேன்னு வெளில போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கே தனியாக போகிற சொல்கிறாங்க. ப்ளீஸ் இவங்க சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமினை வந்துட்டு இவங்க பார்க்குறாங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம கேட்டுக்கலாம் சொல்லிட்டு போ ஜிமின் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவருக்கு ஃபோன் வச்சுறாரு. ஜிமின் அப்படியே மறுபடியும் ஒரு கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஜங்குக்கும் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் கரெக்டாக ஒரு பாருக்குள்ளே தான் போகிறாரு. போயிட்டு அவர் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. வந்துட்டு அப்படி பக்கத்துலேயே உட்காராங்க. எதுக்கு இப்படி ட்ரிங்க் பண்ணுற சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க இங்கே கூட நிம்மதியாக இருக்க மாட்டியா சொல்கிறாங்க. இங்கே தானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் இங்கே இப்போ அங்கே மீட் பண்ணதான் பெரிய தப்பு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறா சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. என்ன ஜங்குக்கு ஏன் இப்படி கேட்டுட்ருக்க, போ டார்ச்சர் பண்ணுறாங்க வந்துருன்னு சொல்கிறாங்க. நான் டார்ச்சர் பண்ணுறேன். ஆமாம் நேற்று நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட வீட்டுக்கு அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறா, அது நம்ம வீட்டுறா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ அது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் நகை எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்கு குடிக்க ஜிமினு குடிக்க மாறி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அவ்வளோ பார்டனர் உள்ளவங்க பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்கள் அப்படி இங்கே பாருங்கள் இவ்வளோ குடிக்காதீங்க சார் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு எதுக்காக அப்படி குடிச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நீ எது குடிக்கிற சொல்கிறாங்க. எனக்கு ஹார்ட் ஃபுல்லாக பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஜிமினோட செஸ்கில் கை வைக்கிறாங்க. எடுக்க அவ்வளோ ஹேண்டை சொல்லிட்டு பாவட்டு சொல்லணும்பா ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க நீ என்ன எப்பவும் பாவட்டு தானே சொல்லுவா சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் பாவட்டு தான், அப்படி ஒன்றும் தெரியாமல் நடிக்கிற பாவட்டு தான், தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பர்சன் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இவங்க 2 பேருக்கு ப்ராப்ளமா, நான் எதனா ஹெல்ப் பண்ணணுமா சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அப்ரோச் பண்ணுறான். ஜங்கு பார்க்கவும் வருது. உன்னை நான் கூப்பிட்டேன் நாங்கள் சொல்லிட்டு இது எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் 1000 சொல்லிட்டாங்க. ஓ கப்பலை சாரி சொல்லிட்டு போயிறாங்க. அப்படி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு இப்படி கப்பல்னு சொல்கிறாங்க. ஏன் வேறு என்ன சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஜங்குக்கு டார்ச்சர் பண்ணுற விட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன் விடணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிமினோட ஹேண்ட் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காரு. ஜங்கு விட்டு ஜங்கு சொல்கிறாங்க எந்திரி சொல்லிட்டு அவரும் எந்திரிக்காரு. இவரும் எந்திரிக்காரு. 2 பேரும் கார் கிட்ட தான் வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பாரு ட்ரைவ்லாம் பண்ணிடாத, கார் ட்ரைவ் பண்ணால் போலீஸை பிடிச்சிடுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் இவர் குடிக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நம்ம ஜங்கு தான் வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு கால் பண்ணுறாரு. அவங்க டிரைவர் வராங்க. எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விடுங்க சொல்கிறாங்க. சார் எங்கே சொல்கிறாங்க. ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே எதுக்கு சொல்கிறாங்க. வா அப்படி சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. வாடா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மில் போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜிம்மில் ஒரு வழியில் நம்ம ஜங்கு கூட தான் போகிறாங்க. அவர் காரை அந்த அங்கே இருக்கா. இப்போ ஜங்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே வந்து விட்டுட்டு இந்த காரை கொண்டு வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டுருங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு அவங்க நேற்று ஒரு அப்பார்ட்மெண்ட் போயிருப்பாங்களோ அதே அப்பார்ட்மெண்ட் தான் போகிறாங்க. ஜங்கு ஜிம்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் கூட தூக்கிட்டு போகிறேன். ஏன் என்ன தூக்குறேன் நல்லா தான் இருக்க சொல்கிறாங்க. இல்லை ட்ரிங்க் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ தான் ட்ரிங்க் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. நான் கம்மியாக தான் பண்ண சொல்லிட்டு ஜங்கு வந்து ஜிம்மில் தூக்கிட்டு வராங்க. வந்துட்டு அப்படி வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அந்த ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் அக்கா நீங்கள் சொல்கிறாங்க ப்ளீஸ் ஸ்டாப் சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் அந்த ஒரு வாசனை உனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்லு என்கிட்ட சொல்ல உனக்கு எப்படி மேரேஜ் ஆனிச்சு சொல்லேன்டா சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்டே இருக்காங்க. என் தங்கம் இல்லை பேபி இல்லை சொல்ல சொல்லிட்டு ஒரு மாதிரி கஞ்சிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பார்க்க பாவமாக இருக்குது. அது வந்து ஜங்கு சொல்கிறாங்க சொல்லன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அந்த கட்டில் அப்படியே கீழே வந்து ஃப்ளோரில் உட்காந்துட்டு கட்டில் அப்படி சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்காரு. ஜிமின் வந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மில் கீழே இறங்கி அப்படியே ஜங்கோட செஸ் கிட்ட சாஞ்சிடுறாங்க. ஜங்கு அப்படியே ஜிம்மில் அழகாக பிடிச்சிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு சொல்லுமா என்னாச்சு எப்படி மேரேஜ் நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 years பிஃபோர் நீங்கள் போயிருந்தால இந்த மாதிரி மீட்டிங் போகிறேன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன் கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு. என்னோட அப்பா கால் பண்ணிட்டே இருந்தாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமினி சொன்ன டேட் முடிஞ்சிருச்சு. காலேஜ் முடிச்சுட்டு நீ இன்டர்ன்ஷிப்பும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுற நான் சொன்ன ஞாபகம் இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நீ அங்கே வரியா இல்லை நீ இங்கே வரியா நான் அங்கே வரவா சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக என்னோட அப்பா இப்போ எந்த மாதிரி என்ன மட்டும் நான் சொல்லலை. ஆனால் என்னோட அப்பா அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அது மீறக்கூடாதுன்னு தோணுச்சு. நம்மளும் கான்ட்ராக்டில் தான் இருந்தோம். நீ கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லவில்லை. அது 1 week மட்டும் என்ன சொல்லிட்டு போகிறேன் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படியே கிளம்பிட்டேன் சொல்கிறாங்க. என்னன்றதுக்கு ஆமாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி இவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறேன்டா. நம்ம ஜிமின் அப்படியே வந்து 4 yearsக்கு முன்னாடி அப்படியே அவங்க ரிட்டன் கிளம்பிடுறாரு. ரொம்ப டீயர்ஸ் வருது. உன்னை லாஸ்ட்டாக பார்க்க கூட முடியல. பரவாயில்ல பார்த்தா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்ன அறியாமல் உன்ட்ட கேட்டுருவணும். அவங்க காணமோ எப்போதும் பார்த்துட்டா ஒன்றா இருக்கலாமல் கேட்டுருணும் பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு
நம்ம ஜிமின் தான் அப்படின்னு நினச்சிட்டே வந்துட்டு அந்த லெட்டர் மட்டும் எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு அப்படியே ஜிமின் வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி டேரெக்டாக அவர் யூகே தான் போகிறாரு. அங்கே போனால் ஜிம்மினை ரிசீவ் பண்ண ஒரு ஃபேமிலி நின்றுருக்கு. நம்ம ஜிம்மினை அப்படியே வந்து போகிறாரு. போயிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது போகும்போதே இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி அப்பா அம்மா சொல்கிறாங்க. எப்போ தான் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் அவனை வாப்பா நல்லபடியாக முடிச்சிட்டேன், ஸ்டடீஸ் முடிச்சிட்டேன், உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் இவங்க மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க சொல்கிறாங்க நாங்கள் உங்கள்கிட்ட உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும்ப்பா சொல்கிறாங்க. என்ன ஆச்சு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம இவங்க வீட்டிலே இல்லை. இவங்க எங்கே சொல்கிறாங்க. இவங்க என் ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ணிருக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கான் சங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சங்குன்னு கூட ஆமாம் ஏன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை இவங்க வந்துட்டு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒரு இது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப லாஸ் ஆகிட்டு, அது அவனோட கேர்லெஸ்னால கொஞ்சம் இது லாஸ் ஆகிட்டு, அதனால் அவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். தன்னால் எதுவும் முடியல, நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டதால நம்ம பிஸ்னஸ்க்கே ரொம்ப தகுதி இல்லாதவங்க அந்த மாதிரி நினச்சிட்டு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னாண்டி சொல்கிறீங்க. என்னோட இவங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கான். அவனுக்கு வேறு யாரையும் பேச மாட்டேன்னா சங்குன்ட்ட தவிர வேறு உங்கள் ஃப்ரெண்டும் இல்லை. நீயும் அங்கே இருந்தா எப்படி உன்ட்ட சொல்கிறது. நீ வேறு டிஸ்ட்ராக்ட் ஆகான்னு சொல்லிட்டு உன்ட்ட சொல்லாமல் விட்டுட்டோம். என்ன பண்ணுறது தெரியலடா சொல்கிறாங்க. அவள் தான் உங்களுக்கு மேரேஜ் தான் ஃபைனல் முடிவு. மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நீ பார்த்துப்ப, ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃபு. அவன் கொஞ்சம் இருந்து மூவ் ஆன சொல்லிட்டு தானே நான் சொன்னேன். அவன்கிட்ட வந்துட்டு அந்த மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணோம். அதுதான் அப்போ உடனே கால் பண்ணி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ரொம்ப பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க ஜிம்மின் சைல்டுஹுட்லேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க, ஒன்றா படித்து அப்படி இருந்தவங்க. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து எங்கர் நம்ம எப்படின்னா எல்லர். நம்ம ஜிம்மில் வந்துட்டு எங்கர் ஓகேங்களா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்று போய் மீட் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம் டக்குன்னு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு டேரெக்டாக சங்குங்களோட அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. போய் பார்த்தாங்க இவங்க பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு. இவங்கி சொல்கிறாங்க. அப்படியே இவங்க பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இவங்க என்னாச்சு சொல்கிறா. ஜிம்மின் ஓடி தான் ஹக் பண்ணுறாங்க. இவங்க என்னாச்சும் உனக்கு ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மின் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஜிம்மின் சொல்கிறாங்க. ஃபெயில் ஆகிட்டியா என்ன சொல்கிறாங்க. பெரிய ப்ராஜெக்ட் ஜிம்மின் அதை லாஸ் பண்ணிட்ட ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இவங்க சொல்கிறாங்க. அது அகைன் இல்லை நான் ரொம்ப வேஸ்ட்டு. அப்பா அங்கிள் கூட இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணதே இல்லை தெரியுமா. நான் பண்ணிட்டேன். இந்த எங்கேஜாலும் என்னை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. நான் வேஸ்ட் ஆகிட்டாயோ ஜிம்மின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அழகாங்க. ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு சங்குன்னு பார்க்குறாங்க. ஜிம்மின் எப்போ வந்து சொல்கிறாங்க. ஏங்க நான் இப்போ இன்றைக்கி தான் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாட்டு அவன் கேட்க மாட்டேன் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டேன். இப்போது நம்ம ஜிம்மின் தான் அப்படியே இவங்க கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படியே ஷவரில் கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படி ஏன்னா இவங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபுல்லாக ஷவர் நினைக்கிறாரு. அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக நினைச்சதுக்கப்புறம் ஒரு பாதி போதை போயிடுது. இப்போ கூட்டிகிட்டு வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வைக்கிறாங்க. நம்ம சங்குனும் ஜிம்மின் தான் சேர்ந்து நம்ம இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் ஹெல்ப் பண்ணுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற அப்படியே சோஃபாவில் உட்காராங்க. இப்போ இவங்க ஜிம்மின் தான் வந்துட்டு அந்த ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு ஃபுல்லாக இவங்க ஹேர் ட்ரையெல்லாம் பண்ணி விட்டு பார்க்குறாங்க. இப்போ சொல்லி என்னாச்சும் உனக்கு சொல்லிட்டாங்க. ஒரு ஹேங் ஒரு ஜூஸ் வந்து நம்ம சங்குன்னு கொடுக்குறாங்க. அதை ஜிம்மின் தான் வாங்கி ஃபிட் பண்ணி விட்றாங்க. ஃபிட் பண்ணிட்டு கேட்குறாங்க என்னாச்சு இவங்க இவங்க கேம் இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் தோத்துட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. அங்கே பாரு இவங்க இது ஒரு பெரிய விஷயம் சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய லாஸ் சொல்கிறாங்க. அவங்க சங்குன்னு சொல்கிறாங்க. ஆமாடா அது ரொம்ப பெரிய லாஸ் தான் சொல்கிறாங்க. அதனால் என்ன இது லாஸ் ஆனால் அதுக்கப்புறம் மகரன் சம்பாதிக்க முடியாதானே சொல்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை சொல்கிறாங்க. பாரு அப்பா அம்மாவுக்குலாம் நம்பிக்கை இருக்குது, நீ தான் அப்படி உடஞ்சி போயிட்டு இருக்கா, அவங்களும் நம்புறாங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன ரொம்ப திட்டினா திரும்ப சொல்கிறாங்க. அந்த டைமில் டென்ஷனில் எல்லாரும் அப்படி திட்டுவாங்க. ஏன் நம்ம அப்பாவுக்கு நம்ம திட்டு உரிமையில சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. உன்னால் முடியாது நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நீ தானே சொல்லுவா ஒரு டைம் தோத்துருன்னா அங்கே ட்ரை பண்ணணும், அப்படி விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே இவங்க என்கிட்ட சொல்லுவா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கையில் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு இவங்க முடியும் சொல்லிட்டு வா எந்திரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவங்க வந்துட்டு ஹேண்டை பிடிச்சி தூக்குறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. எந்திரி அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிள் உட்காருக்குறாங்க. ஏன் கொஞ்சம் ஃபுட்டு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. நீ எப்போ சரியாக லாஸ்ட்டாக சாப்பிட சொல்கிறாங்க. அவர் மாதிரி பார்க்குறாங்க. சாப்பிட ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. பிஸ்னஸ்லாம் ஒரு பிரச்சனையே என்ன, அதோட தாண்டி எவ்வளோ பிரச்சனை இருக்குது லைஃப்பில், நீ இது ஒரு பிரச்சனை பார்க்குற சொல்கிறாங்க. இல்லைடா அப்பாவும் அங்கிட்ட ரொம்ப சொல்கிறாங்க. பாரு அவங்களே ஒன் டைம் அகைன் சொல்லுவாங்க இவங்க இவர் பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஃபுட்டெல்லாம் ஃபீல் பண்ணி விடுறாங்க. இவங்க ஜிம்மில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏதோ போன உயிர் திரும்ப ஒரு ஃபீல். ஏன்னா அவருக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது நம்ம சங்குன் தான். ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார். ஆனால் தாண்டி கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு இல்லை, ஃப்ரெண்டு தான் அவர். கம்ஃபர்ட் ஜோனாக நம்ம ஜிம்மின் தான். சைல்ட்ஹுட்லேருந்து ஜிம்மின் வந்துட்டு இப்போ 4 இயர்ஸாக அங்கே இருந்தது. நம்ம ஜிம்மிக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஜிம்மின் வந்து அவர் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண நினைக்கிறனால தான் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவரே ஜிம்மின் இவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அந்த ரீசனால் இப்போ நம்ம இவங்க எப்படி இருக்க நம்ம ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இப்போ அழகாக ட்ரெஸ்லாம் அழகாக நல்லா பண்ணி நீட்டாக கூட்டிகிட்டு வர வீட்டுக்கு வைப்பாலும் சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. வா என் கூட நான் இருக்கல வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சமூகம் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்னடா என்னை 3ஆம் வருஷம் வரை ஆக்கிட்டியா சொல்கிறாங்க. சாரி வாங்க போகலாம் நான் கிளம்புறோம் சொல்லிட்டு வாங்க வா இவங்க சொல்லிட்டு 2 பேரும் ஜிம்மி தான் இவங்க தான் வராங்க. இவங்க காரில் உட்கார வச்சுட்டு ஜிம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எப்படி இருக்க ஜிம்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு அப்படி சொல்கிறாங்க. இவங்க ஜிம்மி பார்க்குறாங்க. இவங்க இங்கே பாரு எதனால் அப்படி ஆனால் என்கிட்ட ஏன் இதை நீ சொல்லவே சொல்கிறாங்க. இல்லைடா நீ ஏன் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டு தான் அங்கே போனேன். நம்ம ஃபேமிலியில் அவங்களுக்கு பிடிச்சதான் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து எல்லாமே அவங்க சூஸ் பண்ணது தான்.
அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் நம்ம ஸ்டடீஸ் பண்ணுற அந்த டைமில் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நீ அங்கே அதனால தான் நான் கொரியாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அங்கிள்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிட்டு போனேன். அதனால் எப்படினாலும் நீ 4 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்தானே ஆகணும்னு எனக்கே தெரியும். அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல சொல்கிறாங்க. அதுக்காக அப்படியே விட்டுருவேன். என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே எப்படி சொல்லிட்டு இப்போ இவங்க பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் வராங்க. இவங்க 1 வீக் நம்ம ஜிமின் அண்ட் இவங்க 2 பேரும் ஒன்று தான் ஆஃபீஸ் போகிறாங்க. ஜிமின் இவங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் லாஸ் பண்ணாரோ அதே ப்ராஜெக்ட்டை அகை நம்ம ஜிமின் பண்ண வைக்கிறாங்க. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, அவனால் முடியும் சொல்லிட்டு அவர் சப்போர்ட்டாக பேக் போனாக இருக்கார். அவர் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காரோ அது எல்லாமே அதாவது ரீகரெக்ட் பண்ணுறாங்க. ரீகரெக்ட் பண்ணிட்டு எங்கெல்லாம் எங்கள் தப்பு நடந்திருக்கு, யாரெல்லாம் இதில் இருந்து ஒர்க் பண்ணாங்கன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க. இவங்களுக்கு போனால் அப்படியே ஒரு மாதிரி வேறு மாதிரி ஆயிடுறாரு. நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க இவர் பாஸ் இவங்க சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா அவர் கொஞ்ச நாள் ஆஃபீஸ் போகும்போது மாறி இருந்திருப்பாரு. இப்போ இவங்களோட அப்பாவுக்கும் இவங்களோட அப்பாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவங்களோட அப்பா சொல்கிறாங்க, பார்க்கு என்கிட்ட இதுக்கு மேலே டிலே பண்ணாத, உன்னோட பிரதர்லாம் கூட பார்க்க மாட்டேன், தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு என்னோட ஜிமினா இவங்களுக்கே மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தானே வர சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரும் ஒன்றா தான் கரெக்டாக இருக்கும், நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். நம்ம சொன்னது அவங்க எதுவும் மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் நம்ம சீக்கிரம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம இன்றைக்கி இவங்களோட அந்த ப்ராஜெக்ட் தான் அகைன் வந்து அப்படின்னா லான்ச் ஆகுது. அது வேறு லெவலில் இருக்குது. நம்ம இவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க இழந்த அந்த லாஸை விட டபுள் மடங்கு பெனிஃபிட்டில் அது வந்துட்டுருக்கு. அது வந்துட்டு அதாவது இன்கம் வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு க்ரெடிட் பார்த்துருக்கோம். நம்ம எல்லோரும் பார்க்குறாங்க இது எப்படி நடந்துச்சு சொல்கிறாங்க. அவர் சின்ன சின்ன மிஸ்டேக் எங்கேயுமே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் பண்ணவங்களும் சில பேர் வேணும்னு மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் அகைன் இந்த கம்பெனியில் சீக்கிரட்டாக தான் கொஞ்சம் இல்லீகலாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என் ஜிமின் அதில் சரி பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்க்குறாங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிமினா. அங்கே வந்துட்டு அந்த சிஸ்டமை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி அந்த மார்க்கெட் ரேட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காரு ஒரு கம்பெனியை. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ கூட என்னோட ஒர்க்குன்னு எதுவும் இல்லை, நீ பார்க்காத சில விஷயங்கள் உன்னை சீட் பண்ண நினைக்கிற அந்த கம்பெனியில் சில பேர் இருந்திருக்காங்க அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, இல்லை என்னோட கம்ஃபர்ட் ஜோன் என்கிட்ட வந்ததுனால மட்டும் தான் சொல்லிட்டு இவங்க ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை இவங்க நீ என்னை எவ்வளோ பிரச்சனை சர்வ் பண்ணியிருக்க, எல்லா விஷயத்தையும் நீ வந்து டீ தான் ப்ரொடக்ட் பண்ணுவோம் சின்ன விஷயத்தை, நான் உன்னை இதை பண்ண மாட்டேன்னா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னோட இவங்க எப்போ நம்பர் 1 தான் பிஸ்னஸ், சரியா யாரும் ஒன்று எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அவ்வளோ பேர் கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. நம்ம இவங்க ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க அவ்வளோ ஒரு மாதிரி பூஸ்டப் ஆகிட்டாரு. அவ்வளோ ஹாப்பி. ஜிம்மினை தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. இவங்க ஒரு மாதிரி தலை சுற்றதை விட சொல்கிறாங்க. தலை சுற்ற என்ன சொல்கிறாங்க, இல்லை ஒரு மாதிரி கொண்டுலாம் சொல்கிறாங்க. சரிட்டு 1 வீக் ஆஃப்டர் இப்போ நம்ம ஜிமின் இவங்களோட மேரேஜ் தான் வந்து மேரேஜ் டேக் தான் போயிட்டுருக்கு. ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப கிராண்டாக பண்ணி பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அதை சொல்லின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இவங்ககிட்ட சொல்லிடலாமா சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா, எனக்கு இவங்க வேறு அப்படி பார்க்க தோணல, என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம கையில் எதுவும் இல்லை, அப்பாவை எப்படி மேரேஜ் பண்ணி வச்சு தான் வாங்க, நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால் பேச முடியல. ஏன்னா இப்போ தான் இவங்க அகைன் ஒரு பெரிய ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்திருக்காரு. எங்கள் ஃபேமிலி இப்போ தான் ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது, அப்பாட்ட வேறு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்கிற பையனை தான் மேரேஜ் பண்ணிப்போம் சொல்லிட்டு இப்போ எல்லாமே கையமீறி போயிடுச்சு சொல்லிட்டு ஜிமின்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓகே எனக்கு லவ் பண்ணல, நான் வேறு என்ன பண்ண முடியும், எனக்கு ஆப்ஷனே இல்லையே சொல்லிட்டு ஜிமின்னு பார்க்குறாங்க. ஒரு விட கொஞ்சம் டைம் எடுக்குமோ என்னமோ, எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜிமின் கூட இவங்க கூட ஒரு ஹாப்பியர் லைஃப்பை லீட் பண்ணுமோ என்னமோ சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போது என் ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ண தானே போயிருக்காங்க. 2 days ஆஃப்டர் 2 பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க ட்ரெஸ்ஸு. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஜிமினுக்கு பயங்கரமாக ஹெவியாக வந்துட்டு ஹெட் வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜிமின் ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, இவங்கேயும் சொல்கிறாங்க, என்னாச்சே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை இவங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கியா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் சமாளிச்சுறாங்க. ஜிமினாக்கு முடியவே இல்லை, அப்படி தலைலாம் சுட்டுது, என்னென்னமோ பண்ணுது. அவருக்கு என்ன பண்ணுறது யார்ட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அவர் கேர்லெஸ்ஸாக இருக்கார். சரி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நைட்டு வந்துடுறாங்க. ஜிமின் நைட்டு ஃபுல்லாக யார் கூட உட்காந்து ஒன்றா சாப்பிட்றாரு. சாப்பிட்ருக்கும் போது பயங்கரமாக ஹெவியாக வந்துட்டு வாமிட் வந்துட்டுருக்கு. அவரோட கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஒரு கடத்துக்கு மேலே முடியாமல் போய்ட்டு வாமிட் பண்ணிடுறாரு. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அம்மா ஆண்டி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி பார்க்குறாங்க. சரின்ட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஃபுட்டு ஊற்ற நினைக்கிற மாதிரி தூங்குறேன்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாரு. இவங்களும் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிமினுக்கு சொல்கிறாங்க. ஒரு வேளை ஃபுட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்றேன் என்னமோ அதனால் இருக்கும், சரியாயிடும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. நார்மல் வாமிட் தானே சொல்லிட்டு இங்கே ஜிமின் மேலே வந்து பார்க்குறாங்க. என்ன செய்தி எனக்கு ஏன் இப்படி இருக்கு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இவங்க தான் பார்க்குறாங்க. ஜிம்னோட அந்த இது வந்து ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மதியமும் அவங்க தலை சுற்றுன்னு சொல்லிப்பாரு, டயர்டாக இருக்காரு, வாமிட் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மாறினா ஜிம்மில் அவர் ரூமில் இருக்காரு. அவரால் எந்திரிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டு இருக்காரு. இப்போ இவங்க டேரெக்டாக ஜிம் ரூம் போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, இவங்கேயும் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம என்னாச்சு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படியே எந்திரிக்க டக்குனு கீழே விழுந்துறாரு. ஜிம்மின் இவங்க பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம்மின் இங்கே பாரு சொல்லிட்டு போய் டேப் பண்ணுறாங்க. ஜிம்மின் எந்திரி ஐஸ் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணலான்னு இவங்க தான் டக்குனு அங்கே தண்ணி எடுத்து ஜிம்மின் ஃபேஸில் அடிக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே ஐஸ் ஓப்பன்
அப்படின்றாங்க. அப்படி பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க ஜிமின் என்கிட்ட ஹைட் பண்ணாமல் சொல்லி என்னாச்சு சொல்கிறாங்க. தெரியல இவங்க எனக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு என்னாச்சு ஜிமின்னு சொல்கிறாங்க. தெரியல இவங்க சொல்கிறாங்க. கிளம்ப சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை வா நான் அப்பா மட்டும் சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேரும் போகலாம் சொல்லிட்டு இவங்க யார்கிட்ட சொல்லாமா ஜிமினுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. டேரெக்டாக 2 பேரும் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. போயிட்டு செக் பண்ணவும் செய்கிறாங்கடா. இந்த மாதிரி மயக்கம் வருது, வாமிட் வந்துட்டு இருக்கு, நிற்கிற மயங்கி விட்டுட்டாங்க சொல்லுவோம். டாக்டர் ஓகே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துலாம் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு தான் பார்க்குறாங்க. ஓ இதில் வந்து ப்ரெக்னன்சி டைமில் அப்படி தான் இருக்கும், இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சொல்கிறேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி 2 வீக்ஸ் ஆகுதான் நினைக்கிறேன், இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா சொல்கிறாங்க. அப்போ ஜிமினுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்படி ஒரு பயம் அவர் கண்ணில். இவங்க தன்னை எப்படி பார்ப்பாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ இவங்க எப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க ஜிமின் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க ஜிமின் என்ன நடக்குது என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிமினால் இவங்க பேஸ் பண்ணவே ஒரு மாதிரி இருக்குது. டாக்டர் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் டாக்டர் சடனாக சொல்கிறாங்க. ஓ சர்ப்ரைஸாக சரிப்பா ஷாக் ஆகிட்டிங்களா சொல்கிறாங்க. இந்தாங்க மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க, அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க எதுவுமே சொல்லாமல் ஜிமினை கூட்டிட்டு அப்படியே உள்ள வராங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே இவங்க அப்படியே பார்க்கிங் லாட் கூட்டிகிட்டு வர்றாரு. ஜிமின் இவங்க பார்க்காம அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க ஜிமின் சொல்லு என்ன நடக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே சொல்லி கேட்குறாங்க. இவங்க தயவுசெய்து 60 ரூபாய் பார்க்க சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன், என்ன பேசுகிற, இங்கே பாரு சொல்லிட்டு யார் என்ன ஆச்சு, என்ன லவ் பண்ணுறியா யார் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறதுக்கு. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இவங்க கிட்ட நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க அப்படியே வந்துட்டு மௌத்தை ஹேண்ட் வச்சுறாரு. ஜிமின் நீயா என்னோட ஜிமின் நான் சொல்கிறாங்க. இவங்க சாரி இவங்க சொல்கிறாங்க. என்னடா இதெல்லாம் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்படி லிவிங் டுகெதர் ஓகே சரி இருந்திருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக எப்படி சொல்கிறாங்க தெரியல இவங்க. அதான் அது எப்படின்னு தெரியல இவங்க சொல்கிறாங்க. இப்போது இவங்க ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கா. அந்த பையன் யார் சொல்லு, போய் பேசலாமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவர் என்ன லவ் பண்ணல இவங்க, நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. கான்ட்ராக்டாக சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க நாங்கள் கான்ட்ராக்டில் தான் இருந்தோம், கான்ட்ராக்ட் படி நாங்கள் சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் படி சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் படி நாங்கள் மீட் பண்ணவே கூடாது, ஒன்ஸ் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நாங்கள் மீட் பண்ணிக்கக்கூடாது, ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அவங்க எந்த விஷயத்தையும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸை சொல்கிறாரு. இவங்க பார்க்குறாங்க. என்னடா இதெல்லாம் யாராக கண்டுபிடிச்ச இந்த ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்க. இவங்க எது சொல்கிறாங்க, இப்படி ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவையா ஜிமின்னு சொல்கிறாங்க. சாரி இவங்க சொல்கிறாங்க. சாரி சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அந்த பையன் இந்த மாதிரி சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க நீ லவ் பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஜங்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க நம்மளை மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க அந்த பையனை தேடி. ஆனால் ஜங்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, கான்ட்ராக்ட் இல்லை, எங்கேயோ தப்பு நடந்துச்சு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நான் லவ் பண்ணல சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க ஒரு பர்சன் கூட லவ் பண்ணல. இல்லை நானும் சரி அவங்களும் சரி லவ் பண்ணவே இல்லை, 2 பேரும் ஜஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படியே பிரிஞ்சிட்டோம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, என்னோட ஜிமினை பற்றிலாம் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன் ஜிமினி ஏன் உனக்கு அப்படி தோணுச்சு சொல்கிறாங்க. தெரியல எனக்கு அவர் பிடிச்சிருந்துச்சி. இவங்க லைட்டாக நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக பழகணும், அப்படியே லிவிங்க்கு மூவ் ஆனோம், 2 பேருக்குமே லவ் அப்படி எதுவுமே வரவே இல்லை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ் வரவே இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ பேபி வந்துருச்சு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே ஓகே நான் அப்பா மட்டும் பேசிக்கிறேன், நான் மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்றும் பயப்படாத அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்றாங்க. இல்லை இவங்க நான் அப்பா மட்டும் பேசுகிறேன் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் இவங்க, நான் உங்களோட ஒன்று நான் எந்த வகையிலையும் ஹார்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல இவங்க பார்க்குறாங்க. நீ என்ன என்னை பார்த்து என்ன நினைக்கிற சொல்கிறாங்க. நீ இப்போ எங்கே போக சொல்கிறாங்க. இல்லை நான் கிளம்பி போயிடுறேன் இவங்க, நீ மேரேஜ் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோ, நான் போயிட்டு நான் ஸ்டாப் ஆயிடும், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வரா சொல்கிறாங்க. நீ என்னடா பேசுகிற, நீ அந்த பையனை தேடி போறியா சொல்கிறாங்க. இல்லை அவர் லைஃப்பில் போக முடியாது சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், அந்த பேபி தெரிஞ்சு திறமை எந்த தப்பும் பண்ணல, நான் இதை போய் ஹார்ட் பண்ண முடியுமா, சாரி இவங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு ஜிமின் நான் உன்னை இதற்கு திட்டினது கூட கிடையாது, அடிச்சிடுவோம் பார்த்துக்கோ அப்படி பேசாத சொல்கிறாங்க. எப்படி நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது நீ அந்த மாதிரி குழந்தை போயிட்டு எங்கேயோ போய்ட்டு தனியாக இருக்க போறியா சொல்கிறாங்க. நீ இது பண்ணிட்ட தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டு உனக்கு இந்த பேபி வேணுமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க அந்த பேபி உனக்கு வேணுமா சொல்கிறாங்க. எனக்கு இந்த பேபி எந்த தப்பும் பண்ணல இவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது இந்த பேபி உனக்கு வேணும், அந்த பேபி எந்த தப்பும் பண்ணல அவ்வளோ தானே, ஓகே நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாம், பேபி உங்ககிட்ட வருது சரியா, நான் அது நம்ம பேபியை நான் பார்த்துக்கிறேன் வா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இவங்க தப்பு பண்ணுற இவங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ என்னோட ஜிமின், உன்னை எங்கேயும் என்னோட விட்டு கொடுக்க முடியாது, நீ போயிட்டு எங்கேயும் கஷ்டப்படும்போது நான் பார்த்துட்டு இருக்க சொல்றியா வா அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இவங்க வேண்டாம் இவங்க தப்பு பண்ணுற சொல்கிறாங்க. பாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு என்னை பார்த்தா ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. என்ன மாதிரியா என்ன சொல்கிற நீ, இங்கே பாரு இப்படி நான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நீ இப்படி தான் யோசிப்பே சொல்கிறாங்க. இல்லை இவங்க சொல்கிறாங்க வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி நம்ம இவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. போய்ட்டு
காரில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்றாங்க. மெடிசன்ஸ்லாம் அந்த காரில் வச்சுட்டு, "இங்கே பாரு இதை பற்றி வீட்டில் எதுவும் பேசக்கூடாது" சொல்லிட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க, "இது என் மேலே ப்ராமிஸ்" அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க ஜிம்மோட ஹேண்ட் எடுத்து அவரோட ஹெட் மேலே வச்சுக்கிறாங்க. "இது என் மேலே ப்ராமிஸ், நீ யார்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா? இது நம்மளோட பேபி, ஓகேவா? இது நம்ம பேபி, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? எதையும் பற்றி யோசிக்காத. அந்த பையனை நீ லவ் பண்ணல" அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த பையன் ஒன்றா லவ் பண்ணல, அவனுக்கு தேடி வரவும் மாட்டான் சொல்கிறாங்க. அவருக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது சொல்கிறாங்க. நேமும் தவிர சொல்கிறாங்க. சரி ஓகே, இதை பற்றி பேச வேணாம், ஓகேவா? நீ அப்படி அமைதியாக விட்டு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவங்க டெய்லி ஜிம்மினை அப்படி பார்த்துக்கிறாங்க. மெடிசன்ஸ் யாருக்கும் தெரியாமல் மெடிசன்ஸ் கொடுக்குறது. 1 வீக் மேரேஜ் இந்த டைம் இருக்கா, அந்த 1 வீக்காகவும் நம்ம இவங்க ஜிம்முனுக்காக தனியாக ஜூஸ் போட்டு கொடுக்குறது, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது மாதிரிலாம் கேட்குறாங்க. வீட்டில் என்னாச்சு பையன் இப்படி பார்த்துக்கிற சொல்கிறாங்க. இல்லைம்மா ஜிமின் ரொம்ப வீக்காக இருக்கான், அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வாமிட் பண்ணான், ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கான். ஆமாம் நாங்கள் பார்த்தோம் சொல்கிறாங்க. அதான் நான் ஜஸ்ட்டு டாக்டர் ஃப்ரெண்ட்டை கேட்டேன், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. ஓ அப்படியா, பாரு இவங்க பேர் பர்சன் கிடைக்கிறேன் கொடுத்து வச்சுக்கணும் ஜிமின் சொல்லிட்டு நம்ம இவங்க ஜிம்மோட அம்மா இவங்க நம்மளாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உண்மையாக இவங்களுக்கு ஒரு லைஃப் பண்ணுற வரவங்க தான் கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. நான் போய்ட்டு சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ஜிமின் மேரேஜ் பண்ணிக்கணும், ஜிமின் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிட்டான், சின்ன பையனாச்சு ஜிமின் சொல்லிட்டு. நம்ம இவங்க அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு, மெடிசன்ஸ் கொடுக்குறது மேரேஜ் டே வரைக்கும் அவ்வளோ பண்ணலாம் பார்த்துருப்பாரு. மேரேஜ் டே அன்னைக்கு கூட பார்க்குறாங்க, கிஸ் பண்ண சொல்லும்போது கூட நம்ம இவங்க போய்ட்டு ஜிம்மோட ஃபோர்கெட்டில் ஒரு கிஸ் பண்ணுற பேக் வந்துடுறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின்னா. நம்ம ஜிம்னு அது வேணும்னு பண்ணிக்க மாட்டார், தப்பான பையன் இல்லை அவர் ஏதோ ஒரு இதில் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமும் கூட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போயிடுது. ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வீட்டில் எப்படி சொல்ல போகிற சொல்லிட்டு நம்ம ஜிமின் இவங்க பார்க்குறாங்க. பாரு வீட்டிலலாம் அப்படி யாரும் கால் செட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 1 வீக் தாண்டா ஆயிருக்கு, அதனால யாருக்கு தெரியாது, இப்போ மேரேஜ் உடனே ஆயிடுச்சு, பிரச்சனை எல்லாரும் பயப்பட சொல்லிட்டு இவங்க ஜிமின் ஒன்றா தான் ஒரே ரூமில் தூங்குறாங்க. இவங்க சின்னதாக கூட ஜிமினை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். எங்கள் ஜிமின் தூக்கத்தை ரோல் ஆகிடுவாங்க சொல்லிட்டு பில்லோலாம் ஒரு சைடில் பில்லோ வச்சு விட்டு அப்படியே பெட்ஷீட் கவர் பண்ணி அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாரு. எவ்ரிடே அப்படியே ஆஃபீஸ்க்கு 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. ஜிமினும் இவங்க ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் இவங்களோட ஆஃபீஸ்க்கு போகும்போது ஜிமினுக்காக இவங்க ஜூஸ் ஃப்ரூட்ஸு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவார், எல்லாம் கொடுப்பாரு, மெடிசன்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பார்த்து கவனிச்சுப்பார். ஜிமின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. ஜிமினுக்கு ஜங்கோட ஞாபகம் கூட வந்துட்டு இல்லை, ஏன்னா அது வந்துட்டு அவர் லவ் பண்ணல தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுதான் லைஃப், பேபிக்காக நம்ம லைஃப்பை வாழணும், இவங்க நம்ம கூட இருக்காங்க, இப்போதைக்கு இதை இந்த பேபி பிறக்கிற வரைக்கும் இதை பண்ண முடியாது, பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இவங்க அவ்வளோலாம் பார்த்துக்கிறாங்க. ஒரு 3 மந்த் ஆஃப்டர் தான் நம்ம சொல்கிறாங்க இது மாதிரி கன்சீவாக இருக்க சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே அது இவங்களோட பேபின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிமினுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இவங்க மந்த்லி செக்கப் கூட அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போக மாட்டாரு, அவரே கூட்டிகிட்டு போயிட்டு பேபி எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. இப்போது எனக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பார். இப்போ பார்த்தா நம்ம ஜிமினை பார்த்துக்கிறது, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது, ஜிமின் கூடவே இருக்கிறது, ஜிமின் பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது எல்லாம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜிமினை வந்துட்டு அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க. டேஸ் போயிட்டே இருக்கோம். ஜிம்மில் இவங்க எவ்வளோ நாள் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஸ்டொமக் பெல்லி பெருசாகிட்டனால இவங்க கூட்டிகிட்டு கூட போகிறல ஆஃபீஸ்க்கு, வீட்டிலே வச்சுட்டாரு. அப்படி இருந்தும் வீட்டில் எல்லோரும் இருந்து கூட இவங்க ஃபோன் பண்ணிட்டே இருப்பார், நீ ஜிம்மி நல்லா இருக்கியா, சாப்பிட்றியா, ஜூஸ் குடிச்சியா, என்ன பண்ணுற ஏது பண்ணுற கேட்டே இருப்பார். இவங்க ஜிம்மிக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவர் எந்த விதத்துலையுமே வந்துட்டு ஒரு ஜிம்மினோட ஸ்டொமக்கில் இருந்து யாரோட பேபியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூட கேட்டுக்க மாட்டார். அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவரோட பேபியாவே நினச்சி ரொம்ப கேர் பண்ணியிருப்பார். ஃபைனலாக நம்ம இங்கே பேபியும் பிறந்திருக்கோம், நம்ம இவங்க கையில் தான் ஃபஸ்ட் டைம் பேபி வாங்கியிருப்பார். அவர் ஹஸ்பண்டோட பேரில் அவர் தான் அது வாங்கியிருப்பார். ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். அவர் வச்ச பேர் தான் நம்ம மின் ஜூன், ஓகேங்களா? அவர் தான் அந்த நேம் வச்சுருப்பாரு. ஜிம்மோட நேமே அவர் நேமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு. நம்ம ஜிமின் பேபி பிறந்த ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம இவங்க கேட்குறாங்க, ஜிமின் இப்போ சொல்லு, நீ இந்த பையனை நம்மளோட பேபிக்கு என்ன நேம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. நீ தான் வச்சிருக்கேன், நீ வச்சிருக்கேன். இவங்க சொல்கிறாங்க, இல்லை உனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நீ சொல்லு என்ன நேம் வைக்கணும்னு சொல்கிறேன். நான் வந்து ஃபேமிலிக்காக வச்சேன், உன்னோட நேம் 2 நேம் மிக்ஸ் பண்ணி அவங்களாம் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன ஆசை சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனசில் வர ஒரு நேம் தான் இவங்க பேர் சொல்கிறாங்க. இவங்க பேர் சொல்கிறாங்க ஜங்ஷன் சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஓகே ஜங்ஷன் அப்படி தானே சொல்கிறாங்க, வச்சுட்டா போச்சு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு மின் ஜங்ஷன் அப்படி சொல்கிறாரு. மின் சொல்கிறாங்க, ஆமாம் எப்போவுமே நேம் அவன் முன்னாடி இருக்கட்டும், ஓகேவா, அவனோட டாடாவை நானாவே இருப்பான்னு சொல்லிட்டு என் ஜிமினை இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிமினு இவங்க கேட்குறாங்க. இல்லை உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, இவங்க நீ உண்மையாகவே இவங்க ரொம்ப டிசர்வான பர்சனாக சொல்லிட்டு அவனோட லவ்வுக்கும் நீங்கள் டிசர்வான பர்சன் சொல்கிறாங்க. இவங்க பேபி பிறந்தது ரொம்ப ஹாப்பியாகிட்டார். அவர் பார்த்துட்டே இருக்கிற பேபி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குமா. ஜிமின் தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்க தான் ஃபுல் டேக் கேர் பண்ணுறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோலாம் பார்த்துப்பாங்க. டெஸ்ட் போயிட்டே இருக்குது. இவங்க நம்ம பேபி வளர நம்ம இவங்க ஃபுல்லாகவே அது அவரோட பேபினே அவர் இது பண்ணிக்கிறாரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதனால் அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு இருந்திருக்குன்னா, நம்ம ஜிமினை வந்துட்டு எப்போ ஜிமின்
லைஃப் ஸ்பாயில் ஆகுது. ஜிம் வந்து அப்படி அப்படி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிட்டா ஓகேவா ஒரு லைஃபை ஹாப்பி லீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம அந்த பர்சன் யார் அவங்களை கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சிருமா அப்படின்ற நினைக்கிறாரு. ஆனால் ஜிம் தான் சொல்கிறாங்களா அவங்க மேலே லவ் இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் சொன்னதுனால அவர் பார்க்குறாரு அந்த பர்சனுக்கு லவ் இல்லை, ஜிம்முக்கு லவ் இல்லை, அப்புறம் என்ன பண்ண முடியும், என்னோட ஜிம் இப்படி இருந்துருவா சரி அப்படின்னா நம்ம 3 பேர் இப்படி ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துடலாம் சொல்லிட்டு இவங்க அப்படி இருந்திருப்பாங்க. இங்கே தான் நம்ம ஜிம்மில் நம்ம பேபியை ரொம்ப கேர் பண்ணி அப்படி வளர்த்துருப்பாரு. அதனால நம்ம ஜிம் எப்போவுமே சொல்லாமா இதான் நம்ம ஃபேட், இதான் நம்ம லைஃப் அப்படியே வாழ்ந்துருவோம், நம்ம எப்போவும் குறைய போகிறதும் இல்லை, ஜங்க மீட் பண்ண போகிறதும் இல்லை, இதுதான் அப்படி சொல்லிட்டு அவரே முடிவு பண்ணியிருப்பாரு. அந்த ஜங்ஷன் ரெண்டுமே கூட நம்ம மின் ஜங்ஷன் ரெண்டுமே நம்ம இவங்க வந்துட்டு ஸ்கூல் அந்த சர்டிஃபிகேட் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சிருப்பாரு. இந்த மின் ஜிம்ன்றது சும்மா வீட்டில் கூப்பிடுறது அவங்க பேரண்ட்ஸ்க்காக கூப்பிட்டுருப்பாங்க. அந்த நேம் எல்லாத்துலேயும் ஜிம்முக்கு எது ஹாப்பினஸ்ஸு, ஜிம்முக்கு எது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து பண்ணியிருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம ப்ரெசென்ட்டில் நம்ம ஜிம்மின் தாண்டா இதை எப்படி சொல்லி முடிக்கிறாங்க நம்ம ஜங்குக்கிட்ட. ஜிம்மின் பார்க்குறாங்கக்கா அவர் அவ்வளோ நல்ல பர்சனாக சொல்கிறாங்க அப்படின்னா நீயும் அவரும் சொல்கிறாங்க. நானும் அவரும் எந்த மாதிரி லைஃப்பும் வாழ்ந்ததில்லை ஜங்குக்கா. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பாவம் தெரியுமா, ரொம்ப நல்லவர். என்னால் அப்படி பார்க்க முடியும். இவங்க மற்றபடி அந்த எதுவும் இல்லை எங்களுக்குள்ள ரொம்ப பியூரான ஒரு பர்சன், நான் ஹாப்பியாக இருக்கும் மட்டுமே நினைக்கிறாங்க. எனக்கு உனக்கு தான் ஏன் லவ் இல்லையா சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க ஜங்கு பார்க்குறாங்க அப்படி சொல்லாதரா சொல்கிறாங்க. இல்லை அப்போ நீ சொல்லவே இல்லையா, எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், என்னோட இவங்க கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கா, இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், இவங்களோட ஹாப்பினஸ்னாலே நம்ம மின்னு தான். அவன்கிட்ட ஒரு டைம் கூட பிரிஞ்சிருந்ததில்ல. அவன் தூங்கும்போது கூட நான் கூட நம்ம தனியாக அப்படியே கொஞ்சம் தூக்கத்தை ரோல் பண்ணி அப்படி தூங்கிடுவான். ஆனால் இவங்க ஒரு செகண்ட் கூட பேபி வந்து விட்டு இருந்ததே இல்லை. அவன் அப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருப்பான் தூங்கும்போது சரி எப்பவும் சரி. அவன் இன்னொரு பேபி நினச்சதில்லை, அவனோட பேபியாகவே நினச்சி வளர்த்துட்டான். அவன்கிட்ட வந்து பிரிக்க கூட முடியல. அதனால தான் இவ்வளோது நான் சொல்கிறேன். அவன் என்னோடய ஃபேமிலி என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு ரீசன் நாங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கிறதால தான். இப்போ நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணது உன் கூட இப்படி நான் இருந்ததோ இல்லை பேபி இவங்களோடதுலன்னு தெரிஞ்சால் என்னோட ஆண்டி அங்கிள் என்னோட அப்பா அம்மா எங்களோட ஃபேமிலி சுத்தமாக உடஞ்சிட்டு ஜங்குக்கு என்னை விட்டுருச்சு அவங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஜங்களை தாங்கே முடியல. நான் அவனை விட்டுருன்னு மாட்டா சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு லைஃப்பை யோசிக்கவே முடியல சொல்கிறாங்க. எனக்கும் என்கேஜ்மெண்ட் மாதிரி எவ்வளோ டேஸ் ஆகுதுமா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க என்ன நீ மூவ் ஆன் ஆக சொல்கிறாங்க. இப்போ நான் மூவ் ஆன் ஆனாலும் உன்ன மாதிரி தானே நானும் இருப்பேன். இப்போ இவங்க கூட நீ ஹாப்பியாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கா, சேம் நான் டே கூட அப்படி தாண்டா இருப்பேன். என்னால் ஹாப்பியாக வாழ முடியாது ஒரு லைஃப்பை புரிஞ்சுக்கூடாமா, நீ எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க கையும் விட முடியல. சேம் டைம் அவங்க ஃபேமிலி நினச்சி பயமாக இருக்குது. இங்கே பாருடா என்னோட அப்பா அம்மா கண்டிப்பாக ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்கடா. அவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டாங்க. நான் கேட்டது லாஸ்ட்டாக கொரியாவில் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தாண்டியனால் என்னடா பண்ண முடியும் சொல்லு. அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன். ஃபைனலாக எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சு ஒரு ஃபேமிலி நாங்கள் இருக்கோம்டா சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க ஜங்குக்கா நீ மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. உன்னால் முடியுதாடா அப்படி சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த செயினை இன்னும் ஸ்டில் வேர் பண்ணியிருக்காங்க பாரு சொல்லிட்டேன். அவர் ஒரு ஹேண்டை காமிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஜிமின் வாங்கி கொடுத்து வரீங்க, அதை ஜங்கு ஸ்டில் போட்டிருக்காங்க. இது சொல்கிறாங்க இன்னும் ஸ்டில் நீ எப்படி போட்டிருக்கேன், நானும் அப்படி தாண்டா போட்டிருக்கேன். உன்னை நினச்சிட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா. எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனிச்சு. அப்போ கூட நாங்கள் ரிங்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தெரியுமா, நாங்கள் இல்லை மேரேஜ் எப்போ பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அப்போ கூட ரீசன் சொல்லிட்டு வேணா டேக்கும் என்ன அப்படி பார்க்க முடியல, என்னாலையும் டேவை அப்படி பார்க்க முடியாது புரிஞ்சுக்கூடா சொல்லிட்டேன். நான் இவங்க என்கிட்ட பேசவா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. என்னென்னு பேசுவோம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்தான் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தூங்கணும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்குக்கு எதுவும் சொல்லுமா ஜிம்மில் அப்படியே லிஃப்ட் பண்ணி பெல்லில் படுக்க வச்சுறாங்க. ஏன்னா ஜிம்மில் ட்ரிங்க் பண்ணுறதுக்காக படுத்துறாரு. இங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே சாப்பிட வந்து படுத்துறாரு. ரொம்ப ஒரு மாதிரி டேஸாக வந்துட்டுருக்கு. ஏன்னா 2 பேரும் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. எப்படியே 2-3 ஹவர்ஸ் ஆகும் இது கொஞ்சம் தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் என் ஏதாவது பேசிக்கலாம், இல்லை நான் என்னாவது பேசிதான் ஆகணும். இவங்க கண்டிப்பாக அவ்வளோ பண்ணியிருக்காங்க. நான் அவரை கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணாமல் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நாங்கள் எங்கள் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு, எங்கள் லைஃப்பில் நாங்கள் எப்படி இருந்தோம் எல்லாத்தையும் சொல்லி அவரை புரிய வச்சு பார்க்கணும். ஏன்னா எனக்கு உண்மையாக ஜிம்மில் சொல்கிறப்போ கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் என்னோடய பையனை நான் இவங்க கிட்டேருந்து வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கல. என்னால் ஜிம்மில் இல்லாமல் வாழ முடியாது. இவங்க சாரி, நான் கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க என் லைஃப்பில். என்னோடய ஜிம்முக்காகவும் என் பேபிக்காகவும் உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சனை உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நான் சொல்லும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெடியாக இருக்கணும். என்னோட ஜிம்மினையும் என் பேபி என்கிட்ட கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும் ப்ளீஸ் ஹயான்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காரு. ஓகேடா, இது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.